السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يشفع يوم القيامة ثلاثة: أنبياء ثم العلماء ثم الشهداء. அவுகமா காலை இஸ்லாத்து வசலாம். எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் அவருடைய வழியை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், நல்லவர்கள் மீதும், இன்னும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஷஹீதே குர்ஆன் அஹமது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ற தலைப்பில் கீழ் எனக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய அந்த இல்மை கற்றுக்கொள்வதற்கும் அவருடைய அந்தஸ்தை பேசுவதற்கும், அவர் குர்ஆனை காக வேண்டி வாதாடும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ சிறையில் அடைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தார்கள் என்பதை பேசுவதற்கு இந்த 10 நிமிடங்கள் போதுமாக இருக்காது. அந்த அளவுக்கு அந்தஸ்தை பெற்றவர் தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்னால் எவ்வளோ சுருக்கி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி கொண்டு அவருடைய நிகழ்வுகளை குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு அந்தஸ்து பெற்றவர் என்றால், இமாம் நூலாசிரியரான இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்திலேயே மிக மிக தூய்மையான அந்த 5 பேர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்து உமர் இப்னு அபுல் அஜீஸ் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே மிக தூய்மையான ஒரு மனிதர் என்று சொன்னால் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். அவருடைய பிறப்பிற்கு பின்னால் முஹம்மது என்றும் அவருடைய தந்தை இறந்துவிட்டு, மிகவும் அவருடைய தந்தை கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு எளிமை கற்றுக்கொண்டு, அப்புறம் 2வது ஹஜ்ஜில் தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை சந்தித்து பாடம் விட்டு கொண்டார்கள். இந்த போன்ற நிறைய கஷ்டங்களை கடந்து 5 ஹஜ்ஜுகளெல்லாம் செய்துவிட்டு அதிகமான பெரிய பெரிய ஆலிம்களிடம் இல்முகளை படித்து கொண்டு தன்னுடைய 35வது வயதில் பாடம் நடத்தி கொண்டு ஒரு முதர்ரிஸாக, முஅல்லிமாக இருந்து கொண்டார்கள். இருந்து கொண்ட அந்த மாணவர்கள் எவ்வளவு கொண்டு வருகிறார் அந்த பணத்தில் தான் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வாழ்க்கையும் காப்பாற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை காத்து கொண்டிருந்தது. இந்த உலகத்தில் மிக பெரும் சிறந்த தலைவர் கலிஃபாவான ஹாரூன் ரஷீத் அவருக்கு பக்கத்து நாட்டில் கிரேக்க என்ற நாட்டிற்கு கிரேக்கர்கள் என்பவர்கள் மிகவும் தொல்லை கொடுத்துட்டு கொண்டிருப்பதனால அவர்களுடைய அந்த கிரேக்க நாட்டுடைய எல்லைக்கு சென்று அவர்களை அடக்கி வேண்டும், அவர்களை சமாதானம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்று வரும்போது அவருடைய நலம் உடம்பு சரியாமல் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு பிறந்த மகனான
முஹம்மதுல் அமீன் அவர்கள் கலீஃபாவானார்கள். அவர்கள் மிகவும் சோம்பேறியான வேலையில் ஈடுபட்டு கொண்டு மிகவும் சோம்பேறியானவர்களாக அந்த வேலையை பொறுப்பை கவனி கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இமாம் ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு இன்னொரு மகனும் இருந்தார்கள். அவருடைய பேர் மாமூன். அவர் பாரசீகா என்ற அந்த படையை கொண்டு அவர்களை வெற்றி கொண்டு அவர்கள் கலீஃபாவானார்கள். அவரும் சிறந்த ஒரு ஆட்சியாளர் தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சில வரலாற்று ஆசையை சொல்ல அந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஆட்சியாளர் இவரும் ஒருவர் தான் என்பதாக சொல்லும் அளவிற்கு அந்தஸ்தை பெற்று கொண்ட இவர் சில முஅ்தஸிலாக்களின் பாதையில் வீழ்ந்து விட்டார்கள். அவர்கள் ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடிய இவர்கள்தான். என்ன ஏற்படுத்தினார்கள்? அவர்களுடைய கொள்கையை பின்பற்றவர் மட்டும்தான் முஸ்லிம்கள், அவர்கள் கொள்கையை பின்பற்றாதவர்கள் காஃபிர்கள், அவர்கள் கொள்வதிலே எந்த தப்பும் இல்லை என்பதாக சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் முஅ்தஸிலாக்கள் மாமூனை சந்தித்து நிறைய அவங்களுக்கு அவர்களிடம் சந்தித்து பேசுவதனாலே மாமூனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழியில் பின்பற்றியவர்கள் அந்த முஅ்தஸிலாக்களின் அந்த கேடில் விழுந்து விட்டார்கள். விழுந்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் என்பது அனாதியானது இல்லை, உருவாக்கப்பட்டது தான். அது கைர மஹ்லூக் இல்லை, மஹ்லூக்கானது தான் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டிருக்கிற போது அப்போதான் அந்த காலத்திலேயும் கிரேக்கர்களுடைய அந்த எல்லை தாங்க முடியாத மாமூன் அவர்கள் அந்த கிரேக்கருடைய எல்லைக்கு சென்று அங்கே ஒரு கோட்டைகளை கட்ட வேண்டும் என்று அங்கே தங்கினார்கள். அப்போ அந்த நேரத்தில் பக்தாதில் பிரதமராக இருந்த அஹ்மது இப்னு அபி துவாத் என்பவர் தான் இருந்தார். அவரும் மிகப்பெரிய ஒரு முஅ்தஸிலாவில் கட்டுப்பட்டவர் தான். அவரோட சேர்ந்து நிறைய கூட்டணிகளை கூட்டி இந்த மாதிரி குர்ஆன் என்பது கைர மஹ்லூக் இல்லை, அது மஹ்லூக் தான், படைக்கப்பட்டது தான் என்பதாக பேசிக்கொண்டார்கள். அதற்கு நிறைய ஆதாரங்களை கூட அதான் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன், அரபி மொழியில் குர்ஆனை இறக்கி வைத்தோம். இறக்கி வைத்து எப்படி படைக்கப்பட்டது தானே இறக்கி வைக்க முடியும், படைக்கப்படாத எப்படி இறக்கி வைக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர்கள் ஆதாரம் வைத்து சொன்னார்கள். அதுக்காக அங்கு பக்தாதில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி குர்ஆன் என்பது இது மஹ்லூக்கு தான், கைர மஹ்லூக்கு இல்லை என்பதை அந்த உலமாக்கள் எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது மாமூன் அவர்களுடைய அந்த சூழ்ச்சிக்கு பயந்து, வாளுக்கு பயந்து நம்மளை உயிர் பிரிந்து விடுமோ, தண்டித்து விடுவார்களோ என்று அந்த பயந்து அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இந்த மாதிரி குர்ஆன் என்பது மஹ்லூக்கானது தான் என்று ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு மட்டும் ஒப்புக்கொள்ளவில்லை. குர்ஆன் என்பது கைர மஹ்லூக்கு, அனாதியானது, அது அல்லாஹ் எந்த காலத்தில் இருந்து இருக்கிறானோ அந்த காலத்திலிருந்து குர்ஆனும் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது இதை கேட்டதான் அவர்களை ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். ஜெயிலில் அடைத்து போய் அது அரசர் மாமூனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் மாமூனை இறந்து விட்டார்கள். கலீஃபா மாமூனும் இறந்து விட்டதுக்கப்புறம் அவர்களுக்கு பின்னால் அவருடைய சகோதரர் ஒருவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். கலீஃபா ஒருவர் அவர் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உடனடியாக நிறைய காரியம் இருப்பதால் அதை கண்டு கொள்ள முடியாதனால் 18 மாதங்களோ இல்லை 28 மாதங்களோ சொல்லப்படுது, வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அவ்வளவு காலங்களும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்து கலீஃபா அவர்கள் விசாரிக்கிறார்கள், இந்த மாதிரி குர்ஆன் என்பதை நீங்கள் மஹ்லூக் என்பது ஒத்துக்கொள்கிறீர்களா என்பதாக கேட்டபோது அதெல்லாம் இல்லை, குர்ஆன் என்பது அனாதியானது தான், அல்லாஹ் எந்த காலத்திலிருந்து இருக்கிறானோ அந்த காலத்தில் குர்ஆன் இருக்கிறது, அது கைர மஹ்லூக்கு என்பதாக சொல்கிறார்கள். சொல்லி நிறைய ஆதாரம் சொன்னார்கள். ஆனால் குர்ஆனுடைய சில ஆயத்துக்களை மாற்றி
وَإِنْ أَحَدٌ مِنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ خَلْقَ اللَّهِ என்பதாக சொன்னார்கள். அப்போ கலிஃபா அவர்கள் கேட்டார்கள், ஹல்கல்லாஹ் எப்படி வரும், கலாம் அல்லாஹ் தானே வரும் என்பதாக கேட்டார்கள். அடுத்து சூரத்துர் ரஹ்மான் ஓதினார்கள். அர் ரஹ்மான் ஹலக்கல் குர்ஆன் என்பதாக ஓதினார்கள். அப்பையும் அவர்கள் இல்லை, அது அல்லமல் குர்ஆன் தானே வருகிறோம் என்பதாக சொல்லும் போது, நீங்களே குர்ஆன் என்பது அது அல்லாஹ்வுடைய கலாம் என்று தான் சொல்கிறீர்கள், அது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ் அதை கற்றுக்கொண்டான் என்று தான் சொல்கிறீர்கள், எப்படி நீங்கள் அந்த குர்ஆனை படைக்கப்பட்டது தான் சொல்கிறீர்கள் என்று அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு கேட்கும்போது அந்த இடத்துல எதுவுமே பேசவில்லை. பேசாமல் அவர்கள் உடனே இந்த நாள் அந்த வேலைக்கு சென்று விட்டு 3 நாள் கழிச்சு வரார்கள். வந்து சொல்லும் போது அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு கவலையாக இருக்கும்போது என்னன்னு கேட்கும்போது, குல்ஹு அல்லாஹு அஹத் என்பது என்ற ஆயத்திற்கில்ல, அது இறந்து விட்டது, அதை நான் அடக்கம் செய்து விட்டு வருகிறேன். கலிஃபா சார், உங்களுக்கு என்ன ஆயிட்டுது, என்ன குல்ஹுல்லா எப்படி மரணிக்கும், எப்படி அடக்கம் செய்வீங்க என்பதை கேட்கும்போது, அதே மாதிரி தான் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் பிறப்பு இறப்பு என்பது இருக்கிறது, மற்ற எதுக்கும் பிறப்பு இறப்பு என்பது இல்லை, என்பது இல்லை. அப்போ குர்ஆன் என்பது கைர மஹ்லூக் தானே என்று பேசும்போது அந்த முஅ்தஸிலாக்குள்ள தலைவரான பிஷர் என்பவர், அதில் பேசாதீங்க, உங்களை மனது குழப்பிடுவான்னு சொல்லி இவர்கிட்ட இமாம் அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட நீங்கள் குர்ஆனை என் காதில் படைக்கப்பட்டு சொல்லுங்கள், உங்களை நான் விடுவிச்சிடறேன்னு சொல்கிறாரு. அப்போ அஹ்மது பின் ஹம்பல் ஏன் சொன்னாங்க, நீங்கள் என் காதில் குர்ஆன் படைக்கப்படாது தான், அது அல்லாஹ்வோட இது கைர மஹ்லூக்குன்னு சொல்லுங்க சொல்லும்போது அதே மாதிரி செய்துவிட்டு ஒப்புக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால் கடைசி வரைக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டார்கள். அந்த 28 சாட்டடி கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்களை சட்டை இல்லாமல் நிற்கப்பட்டு வெறும் அந்த கீழ்த்துணி மட்டும்தான் நிற்கிறது. அந்த அளவு கஷ்டப்படுத்தப்பட்டு அவர்கள் இந்த அளவுக்கும் அந்தஸ்து பெற்றவர்கள். குர்ஆனுக்காக வேண்டி குர்ஆனை ஈமான் கொண்டு எந்த நேரத்திலும் அவர்கள் விட்டு கொடுக்காமல் பேசினார்கள். அது மட்டுமல்ல, குர்ஆன் ஓதுவதற்கும் குர்ஆனை பார்ப்பதற்கும் சிறப்பு எவ்வளோ சிறப்பு உண்டு, குர்ஆனை ஓதுவதற்கும் எவ்வளோ சிறப்பு உண்டு. அதிலே குர்ஆன் ஷஹீத் என்ற அந்த ஷஹீதே குர்ஆன் என்ற அந்தஸ்தை பெற்ற இமாம் அவர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.